Good morning, all. So today we are going to discuss about two important topics. One with respect to electoral reforms, though it is considered to be an conventional aspect, but it has certain current affairs relevance. Reason அப்படின்னு பார்த்தோம்னா first there is an intra-party conflict. Okay, intra-party conflict or inter-party conflict அப்படின்னு சொல்லுவாங்க. In sense a conflict within the party. So very recently in the Tamil Nadu politics, especially in ADMK. Then second reason is with respect to Maharashtra. Okay, so இந்த ரெண்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கை வந்து திருப்பி ரீஎமர்ஜ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டி பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரா பார்ட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்சென்ஸ் உள்கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அண்ட் செகண்ட் திங், ரீசெண்டாக நடந்த மகாராஷ்டிரால there is a conflict. Okay, issues being within the party members. ஸோ அதனால அந்த ஷிண்டேவோட headல they form on council of ministers. So இது என்ன இந்த விஷயத்துல எப்படி with respect to exam point of view அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a topic in the electoral reforms. Okay, so electoral reforms there are many issues with respect to that one. For example, criminalization in politics ஒரு பெரிய issue. Okay, then அது மாதிரி பாத்தீங்கன்னா funding, transparency in political funding. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும்போது இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி ஆர் இன்டர் பார்ட்டி டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் எவ்வளவு தூரம் கட்சிக்கு வெளியே இன்சென்ஸ் ஒரு சொசைட்டில டெமோக்ரஸி எக்ஸசைஸ் பண்றோமோ அதே அளவுக்கு பார்ட்டிக்குள்ளேயும் அந்த டெமோக்ரஸி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வைட்டல் ஆர் பேசிக் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, ஸோ அந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றோம். தென் செகண்ட் திங் இஸ் there is an proposed amendment. In sense it is in the draft form மட்டும்தான் with respect to Environmental Protection Act 1986. So அதை பத்தின ஒரு detailed discussion with respect to whether that particular amendment is essential or not. So இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பத்தின பேசிக்ஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் இஸ் த சேலஞ்ச் வித் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி ஆர் வாட் இஸ் தி current issues with respect to intra-party democracy-ங்கிற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண போறோம். தென் ஹவு டு ரிஃபார்ம் இட். ஸோ அதுதான். தென் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுமே சேம் அதே கன்சர்ன்ல தான். வாட் இஸ் த ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் வெதர் தட் பர்டிகுலர் ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் கேன் என்ஷூர் ஆன் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட். தென் வாட் ஆர் ஆல் த அதர் மெஷர்ஸ் வி வாண்ட் டு பிரிங் சம் ரிஃபார்ம்ஸ் ஏரியாஸ் இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் இட். ஸோ அந்த ஒரு கண்டெக்ட்ல இந்த ரெண்டு டாபிக்கையும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தலாம். So first topic is all about electoral reforms. So electoral reforms அப்படின்னு வரும்போது இந்த இன்ட்ரா-பார்ட்டி டெமோக்ரஸின்னு கொஸ்டின் பண்ணும்போது டெமோக்ராட்டிக் தியரியில ஆர்கியூ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த டெமோக்ரஸியை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இல்ல ஒரு மெஷரிங் டூலா பார்ப்பாங்க. இன்சென்ஸ் ஒரு கண்ட்ரியில டெமோக்ரஸி எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றாங்க, இன்சென்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் இருந்தா அந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலோட பேராமீட்டர்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ப்ரொசீஜரல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீஜரல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு யூ ஆர் கண்டக்டிங் அன் எலெக்ஷன் அண்ட் வாட் டைப் ஆஃப் சஃபரேஜ் யூ ஆர் எக்ஸசைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவை பொறுத்தளவு யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ். இன்சென்ஸ் எனி ஒன் தோஸ் ஹூ ஆர் அபோவ் த ஏஜ் ஆஃப் 18 கேன் எக்ஸசைஸ் தேர் voting. ஸோ அது ஒரு டெமோக்ரஸியோட ஒரு பில்லர். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அடாப்ஷன் ஆஃப் சீக்ரெட் பேலட். ஓகே, ஸோ நம்ம இப்போ அடாப்ட் பண்றோம் இல்லையா சீக்ரெட் பேலட். தென் நன் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் லைக் நோட்டா. தென் பீரியாடிக் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், எவ்ரி 5 years there must be an election அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ப்ரொசீஜரல் டெமோக்ரஸி எக்ஸசைஸ். இன் சென்ஸ் ஹவு தே ஆர் எக்ஸசைசிங் தயர் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஓகே, ஸோ இது எந்த கண்ட்ரீஸ்லனா கொஞ்சம் எஃபெக்டிவா ரெகுலரா கண்டக்ட் பண்றாங்களோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் கண்ட்ரி சீம்ஸ் டு பி அண்ட் குட் ஃபார் தி டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். Okay, other than that, there is another important parameter with respect to measuring the democracy is through by means of substantial democracy in Solana. The substantial democracy is nothing but how your party politics. In sense, there must be a democratic system, there must be a party. That's multi-party system, like dual party system, like US la mariyo, illa for example UK la mariyo irukkalam, illa India mari multi-party system irukkalam. In the party-kulla how they are exercising democracy in terms of electing their leaders and how they are passing their resolutions. So resolutions pass பண்றது, leaders select பண்றது,
இந்த மாதிரி விஷயத்துலலாம் then they are taking some strategic decisions to go with an alliance. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் how they are taking அப்படிங்கறதான் கொஸ்டின் பண்றதுதான் சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸின்னு சொல்றது. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரியோட டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரொசீஜரல் டெமோக்ரஸி, தென் செகண்ட் ஒன்று சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி. இந்த ப்ரொசீஜரல் டெமோக்ரஸி எக்ஸசைஸ் பண்றதுக்கு we are having many provisions like Representation of People Act 1951 இருக்கு. தென் we are adopt some 10 independent election commission, இதெல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதே ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல தான் இந்த சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பார்ட்டி டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு there are certain provisions in the Representation of People Act, but it is not up to the mark அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லிமிடேஷன்ஸ்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அப்போ இந்த சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி எக்ஸசைஸ் பண்றதுக்கு என்ன நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னா, we should ensure an intra party democracy or inter party democracy. ஓகே, ஸோ இதுதான் with respect to inter party democracyயோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். Then what is meant by inter-party democracy? So inter-party democracy is nothing but it is an implementation of some minimum set of norms. So some கோட்பாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை சம்டைம் மினிமம் செட் ஆஃப் நார்ம்ஸ் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரன் அன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் எஃபிஷியன்சி ஆர் வித் என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி. ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் பார்ட்டி பாலிடிக்ஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல சம் மினிமம் செட் ஆஃப் நார்ம்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த நார்ம்ஸ் எதை டிக்டேட் பண்ணுது இல்ல எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first thing is with respect to bottom to top approach. In sense, if any decisions has to be taken, it should be come from the side of the lower level. Okay, so any decisions if you are taking means it should be having certain level of representation from the side of the lowest section or from the bottom of the people. Okay, so அந்த bottom up approachங்கிறது எப்படி நம்ம with respect to grassroots democracy சொல்றோமோ, ஸோ அதே விஷயத்துல இன்டர் பார்ட்டி டெமோக்ரஸிலையுமே இல்ல இன்டர் பார்ட்டி பாலிடிக்ஸ்லையுமே யூ ஷுட் என்ஷூர் ஆன் பாட்டம் டு டாப் அப்ரோச் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இன் தி பார்ட்டி. எஸ்பெஷலி there must be a clear distribution of power in the lower level or in the individuals. So இது ஒரு norms. In sense, what is the essential parameter to ensure that whether your particular party having an inter party democracy அப்படிங்கிறதுல first you should ensure on bottom to top approach in terms of taking any decisions in the political process. Second thing, in terms of there must be certain internal rules and regulations or some procedures has to be adopted in order to go for preferring any candidate selection or leadership selection or policy platform. In sense, if you are going to choose any leaders or if you are going to choose any candidate for the contest of election, or if you are taking any strategic decisions to go with any alliance or in terms of taking any decisions means that should be having certain procedures or rules accordingly. Based on that rules and regulations only, it has to be function. That's one second thing you have to ensure. Okay, then third thing is it should be more inclusive, participative, and deliberate, responsible, and include fair distribution of power. In sense, இங்கேயும் எதை என்ஷூர் பண்றாங்கன்னா, they must argue for an governance. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட் கவர்னன்ஸ் செட்டப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணது வெளியே இருந்து பார்த்துருப்போம், அவுட் சைட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் அங்க பார்த்துருக்கலாம். பட் பார்ட்டி பாலிடிக்ஸ்லயுமே there must be an good governance practices. That good governance practices are nothing but it should be moral and accountable and responsible in all manners, and they should ensure in transparency in all the levels. That's a fourth argument. In sense, it should ensure some clarity, transparency, and accountability and independence in all the levels. Okay, in both local and regional level, irrespective of your party's strength or your capacity, whether you are maybe a regional party or you are a national party, it doesn't matter. But there must be certain characteristics such as that particular party should ensure on bottom to top approach in terms of taking any decisions. Second thing, there should be on some rules and regulations or procedures should be followed in terms of candidate selection or leadership selection or policy platform. Third thing, there should be an responsible and inclusive of all persons in the party's decision making process. And such a decision should ensure some clarity, transparency, and accountability among all persons who are engaged in the party politics of that particular party. So இதெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி எதை என்ஷூர் பண்ற.
சொல்றாங்கன்னா இன்ட்ரா பார்ட்டி பாலிடிக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, இல்ல இன்டர் பார்ட்டி டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு கண்டெக்ட்ல பார்த்தா வாட் இஸ் த பிரசன்ட் சேலஞ்ச் ஆர் கண்டெக்ஸ்ட் இன் தி அட் பிரசன்ட். ஓகே, ஸோ இங்க நம்ம மென்ஷன் பண்ணும்போது டோன்ட் மென்ஷன் எனி பார்ட்டிஸ். ஓகே, ஸோ சம் ரெக்கார்ட் சொல்லலாம், சம் லா கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸோ இல்ல சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் யூனியன் சிவில் லிபர்ட்டி சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் ஏஆர்சி ரிப்போர்ட் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் டோன்ட் மென்ஷன் எனி பர்டிகுலர் பார்ட்டி. ஓகே, ஸோ அது கொஞ்சம் பயாஸ்டா போயிடும். ஸோ ட்ரை டு அவாய்ட் சம் மேக்ஸிமம் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது நல்லது. வி கேன் சப்ஸ்டான்ஷியேட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் கமிட்டிஸ். ஓகே, அது நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், அதை வச்சு நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a lack of representation at present. ஓகே, ஸோ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் பாலிடிக்ஸ் பிரசன்ட் கண்டெக்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there are lack of representations in sense nothing but due to the lack of intra-party democracy there must be some close contact of autocratic structures are practiced in the party politics. ஓகே, ஸோ ஆட்டோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் பர்சன்ஸோட டெசிஷன்ஸ் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல எதை கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சருக்கு மாறுற மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ஆர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனை தான் அஃபெக்ட் பண்ணும். இன் சென்ஸ் ஆர்டிகல் 14. Okay, so Article 14 states that right to equality or rule of law or equality before law. அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இப்ப நீங்க ஆட்டோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபார் த அதர் பர்சன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இது என்ன பண்ணுது, கர்டைல் பண்ணுது, ரைட்ஸை கர்டைல் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இது ஒரு விதமான த்ரெட் ஃபார் தி நாட் ஓன்லி இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி பட் ஆல்சோ ஃபார் தி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இன் தி சொசைட்டி. And there is a poor transparency in selection of leaders or any selection of candidates in the election process. Okay, so அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா during at the time of electing leaders or selecting candidates there must be some wins and fancies that will be established. In sense there is a caste politics, money politics and power play a vital role rather than a democratic character. So இது எதை இது கொஸ்டின் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் கவர்னன்ஸை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் இது எல்லாமே எதை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்தியன் சொசைட்டியுமே அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். இன் சென்ஸ் டெமோக்ராட்டிக் பாலிசிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட் சைடு த பார்ட்டி இது அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். தென் தேர்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் த ப்ராக்டிஸ் ஆஃப் நெப்போட்டிசம் இன் தி பார்ட்டி கேண்டிடேட்ஸ் ஆர் செலெக்ஷன் ப்ராசஸ். நெப்போட்டிசம் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தொடர்ந்து சீட்ஸ் கிடைக்கிறது. ஓகே, ஸோ அப்போ லேக் ஆஃப் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி அப்படிங்கிறது இட் கான்ட்ரிபியூட் டு ஒன் க்ரோவிங் நெப்போட்டிசம். நெப்போட்டிசம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. ஸோ அப்படி இருக்கையில ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னவாகுறது, தொடர்ந்து என்னவாகுறது, அடுத்து அந்த பார்ட்டியோட லீடராவோ இல்லை அந்த கேண்டிடேட்டாவோ என்னவாகுது செலக்ட் ஆகிட்டே போறது. இதனால என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இங்கே எமர்ஜ் ஆகுது. ஓகே, the next thing is with respect to centralized structure of political parties. So centralized structure of political parties ko one of the reason எது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985. இன்சென்ஸ் கட்சி தாவுதல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல அதை பத்தின டீட்டெயிலா நம்ம எடுத்திருப்போம். ஓகே, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா எனி பர்சன்ஸ் ஹூ இஸ் அகேன்ஸ்ட் தி பார்ட்டி, ஸோ அவங்க மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் 10th ஷெட்யூல் ப்ரொவிஷன் படி ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 படி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி டிஸ்குவாலிஃபை பண்றதா இருந்தா தட் கன்சர்ன் பர்சன் என்னவாக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் இஃப் பார்ட்டி டேக்கிங் எனி டெசிஷன் மீன்ஸ் அவங்க டிசன்ட் ஆக முடியாது. இன்சென்ஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியனோ இல்ல வேற மாற்று கருத்துக்களோ இருந்தோ அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய நபரா இருந்தா அவர் மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா மேலமா அவர் மூலமா டெசிஷன் இது எடுக்க முடியும். ஸோ அப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபங்க்ஷனா இருக்கக்கூடிய பார்ட்டி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு மோட் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க்கு மாறுது. ஓகே, ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு மோட் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க்கு மாறுறதுனால என்ன ஆகுது, டெசிஷன்ஸ் அவங்களால ப்ராப்பரா எடுக்க முடியல. ஏன்னா கட்சியில இருக்கக்கூடிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் எல்லாரும் கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இது கொண்டு வருது. இட் இஸ் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இன் கேஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் எதுன்னு கேட்டா இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை நீங்க என்ன பண்ணலாம்னா அங்க அட்ரஸ் பண்ணலாம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி இந்த பாயிண்டை ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது யூ ஷுட் திங்க். ஓகே, தென் there is a lack of law.
lack of law அப்படிங்கிறது representation of people actல there are certain provisions which are used to regulate the parties, but there are certain issues also rest with that. In sense nothing but ஒரே ஒரு law with respect to representation of people actல section 29A இருக்கக்கூடிய provision with election commission of India என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பவர், டீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த பவரும் கிடையாது. அட் த சேம் டைம் இன் கேஸ் ஆஃப் ரெகுலர்லி ஹோல்டிங் ரெகுலர் இன்டர்னல் எலெக்ஷன்ஸோ இல்ல ஆஃபீஸ் கேண்டிடேட் செலெக்ஷனோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டா வெரி மினிமல் தான். ஸோ இன் கேஸ் இஃப் தே ஆர் நாட் ரெகுலர்லி கண்டக்டிங் ஆன் இன்டர்னல் எலெக்ஷன் மீன்ஸ் தட் பர்டிகுலர் பார்ட்டி வில் பி டெம்பரவர்லி சஸ்பெண்டட் ஆர் டெம்பரவர்லி their parties registration was to be deregistered அப்படிங்கிற பவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டா நோ, there is no any power with respect to that one. So there is no any checks and balance in terms of ensuring intra-party democracy அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இஷ்யூ. இன் சென்ஸ் லேக் ஆஃப் லா அப்படிங்கிறது எனி லீகாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் டு என்ஷூர் இன்ட்ரா-பார்ட்டி டெமோக்ரஸிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெக்ட்ல ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிறது. Then other than that there is a practice of personality cult. Personality cult அப்படிங்கிறது one of the main reason for we want to shift from the presidential candidate to on parliamentary system மாறினது காரணமே to avoid personality cult தான். இன் சென்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஹீரோஷிப்பை ஒர்ஷிப் பண்றதோ இல்ல அந்த பர்டிகுலர் பர்சனோட ஒரு குளோரிய ஒர்ஷிப் பண்றதோ அது மூலமா என்ன பண்றது அந்த பார்ட்டியை ரன் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு பர்சனாலிட்டி கல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல அமைஞ்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அமைஞ்சிரும். ஏன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ரெண்டுமே யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டம் இருக்குமான்னு கேட்டா த்ரூ அவுட் இந்தியா இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்றதுனால தட் இஸ் ஒரு வீக்கனிங் ஆஃப் ஒரு இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி, அது இட் லீட் டு ஒன் ஆட்டோக்ரஸி. இந்த ஆட்டோக்ரஸியோட காரணம் பர்சனாலிட்டி கல்ட். இந்த பர்சனாலிட்டி கல்ட்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்ஸ்ல என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ அதுவும் ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலாப்ஸ் ஆஃப் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸிக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் தி challenges in ensuring and things with respect to intra-party democracy. Okay, so இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேஜரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இன்ட்ரா-பார்ட்டி டெமோக்ரஸி தேவையா அப்படிங்கிறத வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதோ இல்ல ஜஸ்டிஃபை பண்ற விஷயங்களை என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா very specific national commission to review the working of the constitution by Venkat Challaiah committee. It is considered to be one of the important committee. Okay, so Venkat Challaiah committee ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இருக்கட்டும். பட் இந்த கமிட்டி என்ன அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா no electoral reforms can be successful unless intra-party democracy can be strengthened. In sense எந்த ஒரு electoral reforms என்ன ஆகாது அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் பண்ணாத வரைக்கும் உங்களால எதை சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா மற்ற எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வர முடியாது. இன்சென்ஸ் நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், பிரிங்கிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் பாலிடிக்ஸ், தென் அவாய்டிங் நான் டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் இன் டு தி பாலிடிக்ஸ், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் எதையுமே உங்களால என்ன பண்ண முடியாது, ensure பண்ண முடியாது until and otherwise if you are not strengthening the intra-party democracy. In such a context, in same way, the Law Commission in its 170th report also argued for an insertion of 11A. In that one, it also observed that political parties cannot be a dictator inside the party and the democratic outside. In sense, உள்ள dictatorship சொல்லிட்டு வெளியே பார்ட்டியில டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணணும் இல்ல சொசைட்டியில டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் அன்கொஸ்டினபிள் டாஸ்க். Or it is an Herculean task. இல்ல இட் இஸ் அன் ஒரு ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முரண்பட்ட ஒரு கருத்துனோட சொல்ல முடியும். உள்ள டிக்டேட்டர்ஷிப்பை என்ஜாய் பண்றது, வெளியே டெமோக்ரஸிய எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் அன் கொஸ்டினபிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. Then in the same context, second ARC committee also recommend in such a way that is, one second.
செகண்ட் ஏஆர்சி கமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனோட செகண்ட் ஏஆர்சி கமிட்டி 2006 வீரப்ப மொய்லி கமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இட்ஸ் எத்திக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இட் ஸ்டேட்டட் தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸி அண்ட் கரப்ஷன் இஸ் காஸ்ட் பை ஓவர் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபோர்சஸ். ஓகே, இந்த இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியும் கரப்ஷனும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபோர்சஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசனா மாறுது. ஓகே, இல்ல the importance of inter-party democracy and corruption is caused by over centralization of forces. So இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா to justify our answers that whether there must be an intra-party democracy or internal party democracy is essential அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் தான். அப்போ what type of reforms it has to be bring in the side of to strengthen the intra-party democracy அப்படின்னு பார்த்தா, the first thing is with respect to law to compulsify elections. In sense there must be an amendment in the Representation of People Act 1951. So you have to give some power for the Election Commission. So Election Commission க்கு என்ன power கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to regulate the periodical elections in the inter-party. Okay, so பார்ட்டிக்குள்ள நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல there must be an regulations. அந்த regulations எதை justify பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை பார்ட்டிக்குள்ள நடத்துறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குது வித் ரெஸ்பெக்ட் டு selecting an leader இல்ல selecting an important position in the party அப்படின்னா there must be an electoral process. That electoral process should be in free and fair manner. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there must be an intra-party democracy within the organization. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வரக்கூடிய பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள், தட் லீடர் என்ன இருப்பாருன்னா ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பாரு அந்த பார்ட்டி, நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு தட் பார்ட்டி பட் ஆல்சோ டு தி சொசைட்டி. அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்ட் டு கம்பல்சிஃபை எலெக்ஷன்ஸ். இன் சென்ஸ் இட் ஷுட் பி என்ஷூர். Then second thing is with respect to amending the anti-defection law. இந்த anti-defection law அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in most of the times it is getting misused. Okay, it is not bring on justice to the proposed amendment provision. Okay, so அந்த provision கொண்டு வந்ததுக்கான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சான்னு கேட்டா இல்லை. லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறதையும் பார்த்தோம்னா, அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னால ஆகக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தேர் மஸ்ட் பி அண்ட் டிசென்ட். அந்த எது டிசென்ட் கொஸ்டின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா பார்ட்டி டிசென்ட்டை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் ஆயிடுச்சு. அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லால நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி நீங்க ஒரு கட்சிக்கு அகேன்ஸ்டா நீங்க பேசுறதுனாலோ இல்ல கட்சி கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க செஞ்சாலும் உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லா இம்போஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இன் ஈச் அண்ட் எவ்ரி மேட்டர்லயும் அதை செய்யும் போது என்ன ஆகும் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூரிங் அட் தி டைம் ஆஃப் சம் எக்ஸ்ட்ரானரி கண்டிஷன்ஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் லைக் சச் அஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ இல்ல கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானமோ இல்ல நம்பிக்கை தீர்மானமோ கொண்டு வரும்போது மட்டும் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு, மற்ற நேரங்கள்ல ஒரு பில் பாஸ் பண்றதுனாலோ இல்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுனாலோ இல்ல பார்ட்டிக்கு இன்கேஸ் எனி திங் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட அகேன்ஸ்டா இருக்கிறதுனாலோ அதை தாராளமா வெளிப்படுத்தும் போது அந்த சுச்சுவேஷன்ல யூ ஷுட் நாட் இன்வோக் எனி ஆன்டி டிஃபெக்ஷன் லா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத யூ ஷுட் பிரிங் அன் அமெண்ட்மெண்ட். தென் தேர்ட் கண்டெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எம்பவரிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. So empowering Election Commission of India is nothing but in case of any issues with respect to non-compliance of any provisions requiring for the elections in the intra-party means, in such a context, it has the power to impose any fines, penalties, or have the power to suspend or even to go for deregister that particular party until and otherwise if there is no any free and fair election was not conducted in the provisions. ஸோ அப்போ ஒரு பார்ட்டியில எலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலரா கண்டக்ட் பண்ற பவரை அவங்களுக்கு என்ஷூர் பண்ணி தரணும். அப்படி பண்ணாத சுச்சுவேஷன்ல அந்த பர்டிகுலர் பார்ட்டி மேல ஃபைன்ஸோ பெனால்டிஸோ இல்ல சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதோ இல்ல டீரெஜிஸ்டர் பண்றதோ அந்த பவரை யாரு கொடுக்கணும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க கொடுக்கறது மூலமா அந்த இடத்துல நீங்க எதை என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ண முடியும். ஓகே, தென் எலெக்ஷன்ஸ் ஹாஸ் டு பி கண்டக்ட் பீரியாடிக்கலி. ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணணும். அப்போ இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியை பொறுத்தளவுக்கு ஓவராலா என்ன சொல்றோம், ப்ரொசீஜரல் சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி சொல்றோம். ப்ரொசீஜரல் டெமோக்ரஸியை பொறுத்தளவுக்கு அது என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன் சென்ஸ் அவுட் சைட் தி பார்ட்டி
ஜஸ்ட் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், தென் நோட்டா, இதெல்லாம் சொல்றது மூலமா இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியை நீங்க என்ஷூர் பண்றதுங்கிறது சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது நெப்போட்டிசம் ப்ரிவைல் ஆகுது, கரப்ஷன் ப்ரிவைல் ஆகுது, மணி பாலிடிக்ஸ், பவர் பாலிடிக்ஸ், குண்டாஸ் இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டியோட இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஆகக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல இருக்கு இல்லையா, இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசன்ட் சேலஞ்சஸ். ஸோ இதெல்லாம் எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி ப்ராப்பரா இல்லாததுனாலதான். அப்போ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா லா கமிஷன், நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை அமெண்ட் பண்றது, தென் எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் கொடுக்கறது, தென் அதுக்கான பவர்ஸ்க்கு பெனால்டிஸ் இம்போஸ் பண்றது, தென் பீரியாடிக்கல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றது. இது மூலமா என்ன ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னா இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். பார்க்க ரெலவன்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் பட் இட் ஹேஸ் சர்டன் ரெலவன்ஸ். கொஸ்டின்ஸ் ட்ரிகர் ஆகுற பட்சத்துல கண்டிப்பா இப்ப நடக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ், எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு as well as very recently happened in Maharashtra, and not only in these two states but also in some other states also there is an intra-party conflict இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றது மூலமா எப்படி இதனால டெமோக்ரஸியை இன்னும் ஃபர்தரா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டெக்ட்ல இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ற பட்சத்துல யூ வில் கெட் சம் குட் மார்க்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இதை வச்சு உங்களால கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படிங்கிறது இதன் ஓவரால் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதையும் நான் கடைசியாக சொல்ல மாட்டேன், சாரி. ஸோ ஓவரால் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸும் தேவை. இன்சென்ஸ் நத்திங் பட் வெரி இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி மட்டும் எதை இன்சூர் பண்ணிடுறது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வைப்ரண்ட் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாது. அதை தாண்டி நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா பொலிட்டிக்கல் ஃபினான்சிங்ல பெட்டர் கிளாரிட்டி, இன்சென்ஸ் அங்கே டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். அப்படின்னா நத்திங் பட் இட் ஷுட் பி கம் அண்டர் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அவ்வளோதான். then achieving decriminalization in politics. Okay, so இப்போ ஓரளவுக்கு ரிஃபார்ம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள். then bringing more gender neutrality, in sense there is a poor representation of women in the party as well as in the parliament. Okay, ஸோ அப்போ அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்றது மூலம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஓவரால் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்கை முடிக்கலாம். ஓகே, the next thing is with respect to Environmental Protection Act. So Environmental Protection Act அப்படிங்கிறது அதோட பர்பஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டு ப்ரொடெக்ட் தி என்விரான்மெண்ட், அவ்வளவுதான். ஆர் டு சேஃப்கார்ட் தி என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸ் ஆர் அதர் டிகிரடேஷன்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் டு அவாய்ட் என்விரான்மெண்டல் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்விரான்மெண்டல் கிரைம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இஃப் எனி ஒன் காசிங் அண்ட் டேமேஜ் டு தி என்விரான்மெண்ட் இன்டென்ஷனலி, okay, without following rules and regulations, if they are causing any damage to the environment, means such a person comes under the environmental crime. ஸோ அப்போ என்விரான்மெண்டல் கிரைம்ல வரும்போது அப்போ இங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ங்கிற ஒரு ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் கன்சாலிடேஷன் அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா there are many acts before that, like air pollution act இருக்கு, water pollution act இருக்கு, then wildlife protection act இருக்கு 1972. ஸோ இந்த ஆக்டோட சேர்த்த ஒரு கன்சாலிடேஷன் இல்ல ஒரு கன்சாலிடேட்டட் ஆக்ட் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஓவரால். ஓகே, எனிதிங் ரெலவெண்ட் வித் என்விரான்மெண்டல் சேஃப்டி ஆர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஆக்டோட பர்பஸஸ் ஆர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு ஸ்டடி, பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் லாங் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் environmental safety. Okay, so long term requirements of environmental safety ensure பண்றதா இந்த பர்టిక్యులர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட பர்பஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது என்னன்னா வாட் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு டூ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட ஃபார்மேஷனுக்கான மேஜர் ரீசன் அப்படின்னு வரும்போது there is a famous summit in the name of Earth Summit which was held in the year of 1972. So in the Earth Summit அப்படிங்கிறது it is one of the important summit which was happened in the year of 1972. இதுல they bring some resolutions. So very famously called Stockholm Conference னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they first address the environmental challenges. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா they take some appropriate steps. உள்ள வந்தோடனே இந்த ஆக்ட் 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ணோடனே கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதை தாண்டி அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் ஆக்ட்,
வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஓவரால் கன்சாலிடேட்டட் ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தான். இது எதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் எர்த் சமிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. லைக் UNFCCC ஃபார்ம் ஆனது இந்த ஒரு பர்டிகுலர் சமிட்ல இருந்தா ஆச்சு. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனும் இந்த பர்டிகுலர் இதுல தான் ஆச்சு. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் இந்த பர்டிகுலர் சமிட்ல இருந்தா எமர்ஜ் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போ பவர் ஆஃப் த இந்த பர்டிகுலர் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் படி பவர் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமோ தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேர் ஆர் மினிமல் பவர் தான். ஸோ இது ஒரு இம்ப்ளிமெண்டிங் இஷ்யூவும் கூட இந்த பர்டிகுலர் ஆக்ட் எக்ஸசைஸ் பண்றதுல. பட் பவர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், okay, it mandates central government to establish an authorities in sense some officers or bureaucratic setup to mandate of preventing environmental pollution in all its forms. அதுதான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆக்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் அப்ரோச் பண்ணது அப்படின்னா இது ஓவராலா எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ற கண்டெக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் டு டேக்கிள் ஸ்பெசிபிக் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் பெக்யூலர் டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. And it also empower the government to execute a nationwide program for prevention, control and abatement of any environmental pollutions. சும்மா ஃபார் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த டாபிக்ஸ் எல்லாம். Then it brings certain set of standards of quality of the environment. In sense இப்போ நம்ம கொண்டு வரோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஆர் குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதும் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மானிட்டர் பண்றதும் இன் கேஸ் ஆஃப் எனி வயலேஷன்ஸ் மீன்ஸ் சச் அ பர்சன்ஸ் ஹேஸ் டு பி பனிஷ்ட் அண்டர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆக்ட்ல இருக்கு. அப்போ அதுபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூடிய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த ரைட் டு க்ளோஷர், prohibition or regulation of any industry's operation or its process. So அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி they are causing any environmental damage means they can go for closure or prohibition or bringing some regulations in terms of industry's operations. And they all have the right to stoppage or regulation of supply of electricity or water to that particular institution. For example, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிளான்ட் இங்க இருந்துச்சு இல்லையா, காப்பர் மைன், ஸோ தூத்துக்குடியில். ஸோ அங்கோட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தே ஸ்டாப் தி எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் டு தி பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் சர்டன் ரைட்ஸ். ஸோ அது போக வாட் இஸ் த பீனல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எதை வச்சு கொஸ்டின் பண்ணுது அப்படின்னா இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனது இதை வச்சு தான். ஓகே, ஸோ அப்போ அந்த பெனாலிட்டிஸ் ஆர் சம் இம்ப்ரிசன்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இஃப் யூ ஆர் ஆப் ஃபார் எனி என்விரான்மெண்டல் வயலேஷன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ட்ல இந்த 1986 ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15ல இந்த செக்ஷன் 15 தான் எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஆர் பெனாலிட்டிஸை வந்து கொண்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ப்ரொவிஷன். இந்த செக்ஷன் 15ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுல தான் அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இன்சென்ஸ் கொண்டு வரதா டிராஃப்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பப்ளிக் கொஸ்டினுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செக்ஷன் 15 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோ ஃபார் எனி வயலேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் யூ கேன் கெட் அ ஜெயில் டேர்ம் ஆஃப் 1 year. Okay, and which even may extend to 5 years. Okay, so in case of any serious hazardous to that particular area or particular places, adu poga you may go for up to fine of 1 lakh rupees. So illa both. Okay, so 1 year imprisonment irukum, அதை தாண்டி 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அந்த பர்டிகுலர் இம்ப்ரிசன்மெண்ட். அது போக 1 lakh rupees வரைக்கும் உங்க மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்டன் ஃபெயிலியர்ஸ் ஆர் கண்ட்ரவென்ஷன்ஸ் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் அடாப்டிங் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ அது போக அடிஷனலா 5,000 rupees என்ன பண்ணுவாங்கன்னா பர் டே உங்க மேல இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்க கன்டினியூஸா வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இன் கேஸ் ஆஃப் எனி ஃபர்தர் டேமேஜ் ஆர் கிரியேட்டிங் அண்ட் மோர் டேமேஜ் அதை தாண்டி நீங்க செய்யக்கூடிய பர்சன் தான் இருக்கிற பட்சத்துல 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் இம்போஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். இன் சென்ஸ் செக்ஷன் 50 ஆஃப் 1986 என்ன சொல்லுது அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் வயலேஷன் ஆர் இஃப் யூ ஆர் டூயிங் எனி என்விரான்மெண்டல் கிரைம், ஸோ அந்த கண்டிஷன்ல ஒரு ஜெயில் டேர்ம் ஆஃப் 1 year, அது மேபி 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி இம்பாக்ட் ஆர் டேமேஜ் டு தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ஆர் டு த பர்டிகுலர் ரீஜியன்.
அது போக 1 lakh rupees வரைக்கும் உங்க மேல ஃபைன்ஸ் இம்போஸ் பண்ணலாம். அதை தாண்டி ஸோ அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இஃப் யூஆர் காசிங் எனி டேமேஜ் மீன்ஸ் பர் டே 5,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது போக இந்த ஜெயில் டேர்ம் என்ன ஆகலாம் அப்படின்னா 7 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இதுதான் இந்த ப்ரொவிஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தே பிரிங் சம் அமெண்ட்மெண்ட் இன் தி கிளாஸ் 15. ஸோ இந்த கிளாஸ் 15ல வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினலைசேஷன் சொல்றோம் இல்லையா, இன் சென்ஸ் இந்த 1 year ஜெயில் டேர்ம் எக்ஸ்டெண்ட் அப் டு 5 year டேர்ம், ஆர் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோ த ரூல்ஸ் இன்னும் 7 years டேர்ம் வரைக்கும் போகுதுன்னு சொல்றீங்களா, இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. டீக்ரிமினலைஸ் இன் சென்ஸ் அண்டர் செக்ஷன் 15ல வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஜெயில் டேர்ம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா இல்ல, ஏன்னா அதர் ப்ரொவிஷன்ஸ் மூலமா உங்களை பனிஷ் பண்ண முடியும். எது மூலமா அப்படின்னா ஐபிசி மூலமாவோ இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 24 ஆஃப் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாவோ உங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா த கன்சர்ன் பர்சனை சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, அதை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைனோட அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 1 lakh தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் எக்ஸ்டெண்டட் அப் டு 1 crore rupees. ஓகே, ஸோ அப்போ ஒரு பேண்ட் வித் என்னன்னா மினிமம் 5 lakhsல இருந்து 5 crore வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, ஆர் ஃபைன்ஸ் பெனால்டிஸ் இம்போஸ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் அந்த கலெக்ட் ஆகக்கூடிய ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்டை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள பூல் பண்றாங்க. தட் பர்டிகுலர் ஃபண்ட் இஸ் இன் த நேம் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். இது மூலமா என்னன்னா அங்க ஆன இம்பாக்டோ இல்ல டேமேஜஸோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ண முடியும். அதர் தன் தட் இந்த பர்டிகுலர் கேசஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு பதிலாக தே ஆர் கிரியேட்டிங் அ நியூ இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு நியூ பியூரோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றாங்க. இந்த அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சம் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் தான். இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனால்டிஸ் எவ்வளோ அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். ஸோ என்னன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க, தென் ஃபைனோட அமௌண்ட்டை அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, தென் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுங்கிற ஒரு ஃபண்டை கிரியேட் பண்றதா சொல்றாங்க. தென் அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தரை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேசஸை டீல் பண்றதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 தான் வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் தேவையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடலாம். எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்ட்ரலைசேஷனா இருக்கு. இன் சென்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ரோல் கிடையாது. ஸோ இருக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே யார் எடுக்கிறதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ரோலா தான் இருக்கு. அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் ஆன் தி ஒன் ஹேண்ட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஆர் மோர் க்ளோஸ் வித் தி ப்ராக்சிமிட்டி வித் தட் பர்டிகுலர் பிளேஸ். அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கிடையாதுன்னா மினிமம் ரைட்ஸ் தான் இருக்கு இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதர் ஆக்ட்ஸ் மூலமா தே கேன் டேக் டெசிஷன்ஸ், பட் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல தே ஹாவ் ஒன்லி மினிமல் ரோல். And apart from that, in terms of environmental protection, there is no any role for the public. So you all know that without public participation, no initiatives can be succeed. So அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட்ல இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல there is no any provision relevant with public participation in terms of protecting any environmental damages or overcome the challenges or any supervising functions இல்ல social auditing functions. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸ்மே இல்லை. Then the thing is it is more complicated in bringing on justice. Okay, in case of any environmental violations, it should be first filed as a complaint in the magistrate at the district level. So district level போகும்போது there are many complications to prove that they are done some environmental damages. That was even accepted by the government in 2016. It stated that it had not been able to jail any polluter for several years under this provision, and the maximum fine up to எவ்வளோ கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 rupees தான் in few cases. அப்ப இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு in order to bring some justice. And at the same time, shutting industries were stated that no longer a solution in case if any environmental damages. Immediately they go for shut the industries. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸை நீங்க டெம்பரரியா க்ளோஸ் பண்றதுனாலயோ இல்ல பெர்மனண்டா க்ளோஸ் பண்றதுனாலயோ அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஸோ அதனால ஆன என்விரான்மெண்டல் டேமேஜஸை ரெக்டிஃபை பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை.
அது போக ஃபர்தரா அந்த டேமேஜஸ் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு சஸ்டைனபிளான ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அங்க நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல இல்லை. அப்போ ஷட்டிங் டவுன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எந்த விதத்திலையும் என்விரான்மெண்டல் கிரைமை கண்ட்ரோல் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெனி things in the other countries what practiced in United States and Europe are they only go for some mode of punishment in terms of fine மட்டும்தான், not imprisonment. ஸோ இம்ப்ரெசன்மெண்ட்டும் ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் ஆர்கியூமெண்ட்டோட இது. தென் பெண்டன்சி ஆஃப் கேசஸ். ஸோ ஃபார் நமக்கே தெரியும் இப்போ வரைக்கும் எதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா தட் இஸ் போபால் ட்ராஜடிக்கு இப்போ வரைக்கும் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ அப்போ பெனாலிட்டிஸ் அந்த ஒரு போபால் ட்ராஜடினா ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி பிரிங்கிங் ஆன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். பட் போபால் ட்ராஜடிக்குமே இப்போ வரைக்கும் நம்ம என்ன கிடைக்கலன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கல. அப்போ இது வரைக்கும் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னாலேயோ இல்லை இம்பாக்ட்னாலேயோ ஆன ஃபைல் ஆஃப் பெண்டிங் கேசஸ் கிட்டத்தட்ட 9 to 33 years ஆகுது அந்த கேசஸை நம்ம சார்ட் அவுட் பண்றது. 2018 மட்டும் கிட்டத்தட்ட 45,000 கேசஸ் பெண்டிங்ல இருந்திருக்கு. ஸோ அது போக அடிஷனலா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கேசஸ் இப்போ ரீசெண்டா ஆட் ஆயிருக்கு. இது போக 90% ஆஃப் கேசஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரையல்லே இருக்கு, நாட் கம் டு ஒன் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இன் 7 மேஜர் லாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஏர் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்விரான்மெண்டல் லாஸ். ஸோ இது மூலமா என்னன்னா 90% ஆஃப் கேசஸ்க்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜஸ்டிஸும் கிடைக்கல, அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்போ டீக்ரிமினலைஸ் பண்ணது கரெக்டா அப்படியான்னு கேட்டா, ஸோ இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வயலேஷன்ஸ் ஆர் நாட் அட்ரஸ்டு ப்ராப்பர்லி அண்ட் விக்டிம்ஸ் ஆர் ஆல்சோ நாட் கெட்டிங் ப்ராப்பர் காம்பன்சேஷன் ஃபார் தி வயலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடியா இருக்கட்டும், இல்ல ரீசெண்டா நடந்த வைசாக் கேஸ் லீக், எல்ஜி பாலிமர் நடந்துச்சு இல்லையா 2020 பேண்டமிக் சுச்சுவேஷன்ல, இது எதுக்குமே இன்ன வரைக்கும் என்ன கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கல. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெனி point and non-point sources of pollutions were held especially in Ganges as well as in other rivers too. So இதெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் ஆர் பிரிங்கிங் சம் சொல்யூஷன் ஃபார் இட் அப்படிங்கிறது இன்னமும் என்னவா இருக்கு, வெரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எக்ஸிகியூஷன் ஆஃப் லாங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. தென் இப்போ கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்றோம் இல்லையா, இந்த அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் பியூரோக்ராட்டிக் செட்டப். ஸோ அப்போ ஒரு பியூரோக்ராட்டிக் செட்டப்க்கு போகுது அப்படின்னா ஜுடிஷியல் கெப்பாசிட்டியில இருந்து பியூரோக்ராட்டிக் செட்டப்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இது இன்னும் மோர் காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் அண்டர்மைன் தி ரோல் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட ரோல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷனா இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அதையும் இது என்ன பண்ணுது, கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இட் வயலேட்ஸ் தி ப்ரோஆக்டிவ் ரோல் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஓட ஃபங்க்ஷனை இது கர்டைல் பண்ற மாதிரி இருக்கு. தென் அடிஷனல் அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸரை வந்து நீங்க கொஸ்டின் பண்ற மாதிரி. தென் டீக்ரிமினலைஸ் பண்றதுனால டிட்டரண்ட் ஆகுமா என்னன்னு கேட்டா வெதர் இட் இஸ் நாட் நோ, பட் கிரிமினலைசேஷன் இருக்கிறதுனால இட் ஆக்ட் அஸ் அன் சம் டிட்டரன்ஸ். ஸோ அப்போ வாட் டைப் ஆஃப் திங்ஸ் யூ ஹாவ் டு பிரிங் ஆன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிரிங் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் ப்ரொசீஜர். டீசென்ட்ரலைசேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு இஷ்யூ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டேக்கிங் ஆல் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷனுக்கு பதில நீங்க என்ன பண்ணலாம், யூ கிவ் சம் பவர் ஃபார் தி ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுக்கு யூ ஹாவ் டு கிவ் சம் பவர் ஆர் டீசென்ட்ரலைஸ் யுவர் பவர். ஸோ அப்படி இருக்கும்போது இன் கேஸ் ஆஃப் எனி என்விரான்மெண்டல் லா வயலேஷன்ஸ், ஸோ அது எதை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ஸை தான் ஃபர்ஸ்ட் வயலேட் பண்ணும். அப்போ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ், ஸோ யூ ஹாவ் டு கிவ் பவர் டு தி ஸ்டேட். ஸோ அப்போ டீசென்ட்ரலைஸ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். இன் ஆர்டர் டு டீக்ரிமினலைஸ் பண்றதுக்கு பதில நீங்க என்ன பண்ணலாம், டீசென்ட்ரலைஸ் பண்றது ஒன் ஆஃப் த மேஜர் டூல். தென் செகண்ட் திங் இஸ் என்ஹான்ஸ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் நாங்க இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, தெர் இஸ் நோ எனி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஸோ பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லாத பட்சத்துல ஸோ அந்த இடத்துல நீங்க எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவிங் மோர் அவேர்னஸ் டு தி பீப்புள் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் ஆக்ட் and allow social audit. Social audit in sense local NGOs with people's participation ஓட இருக்கக்கூடிய social audit நீங்க emphasize பண்ணும்போது அந்த இடத்துல you can able to avoid some environmental damages or environmental hazards. Then periodic supervision by the authorities. So அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். Periodic supervision by the authorities கொண்டு வரும்போது you can able to ensure
சூப்பர்விஷன். ஸோ அப்போ என்விரான்மெண்டல் டேமேஜஸ் இன் கேஸ் ஆஃப் எனி லீக்கேஜஸ் இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ஏபிள் டு சார்ட் அவுட். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் decriminalize that particular provision, bring some time bound justice. Time bound justice in sense fix some limitations. In sense within 90 days or within 180 days or within 1 year that particular case has to be sought out. அப்படிங்கிற டைம் பவுண்ட் ப்ராசஸோட நீங்க கொண்டு வரும்போது நீங்க எதை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லைன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாலுமே ஃபைன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்றது மூலமா யூ கேன் ஏபிள் டு பிரிங் அன் குயிக் அண்ட் ஈக்விட்டபிள் ஜஸ்டிஸ். ஸோ அப்போ அந்த டைம் பவுண்ட் மெக்கானிசம் கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்மளே பார்த்தோம் 9 to 33 இயர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸோட பெண்டன்சிஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். எந்த கண்டெக்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் கண்டெக்ட் ஆஃப் பிரிங் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் கொண்டு வர்றது மூலமா எது ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஸ்ட்ரென்தன் ஆகுமோ தவிர இஃப் யூ ஆர் நத்திங் பட் டீக்ரிமினலைசேஷன் மூலமா வெதர் யூ கேன் ஏபிள் டு பிரிங் ஜஸ்டிஸ் அண்ட் கேட்டா நோ. ஸோ அப்போ சொல்யூஷன் ரெஸ்ட் வித் நாட் பை மீன்ஸ் ஆஃப் டீக்ரிமினலைசேஷன் பட் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் தி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அப்படிதான் இந்த கொஸ்டினை பர்டிகுலரா கண்டெக்ஸ்டா முடிக்கணும். அப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பெனால்டிஸ் என்ன? 1 year ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், 1 lakh rupees ஆஃப் ஃபைன். ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீக்ரிமினலைஸ் பண்றாங்க. இன்சென்ஸ் அந்த ஃபைன் மட்டும்தான் ஒரு 500 times, இன்சென்ஸ் 5 lakhs rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க. தென் அது போக அப் டு 1 crore வரைக்கும் கூட எடுத்துட்டு போறாங்க. ஓகே, அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி அதர் சார்ஜஸ் மூலமா கிரிமினலைசேஷன் இம்போஸ் பண்ண முடியும். பட் அதை தாண்டி செய்யக்கூடிய ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸை. தென் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தென் டைம் பவுண்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி மெக்கானிசத்தை நீங்க என்ஷூர் பண்ணியாகும். இதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஓவராலா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. வித்தின் 1 to 2 months சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இல்லாட்டினாலும் இந்த கொஸ்டின் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. அது போக இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி. ஆனா எல்லா வருஷமுமே அந்த ஒரு இது கொஸ்டின் ஆகிக்கிட்டே இருக்கும் எப்பெல்லாம் கவர்மெண்ட் டாப்ல ஆகுதோ அப்போ. ஸோ இந்த 2 டாபிக்மே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். ஸோ டேக் நோட்ஸ் ஆன் திட். தென் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியாக இதை வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த 2 டாபிக்கோட ஐ வில் கன்சாலிடேட் பர்டிகுலர் செஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல டவுட்ஸோ இல்லை வேற ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ஸை பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பர்டிகுலர் டாபிக்கை பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் இது தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஐ வில் டேக் தட் பர்டிகுலர் டாபிக். ஓகே, ஸோ இதோட இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஓகே, ஸோ வாட்சிங் திஸ் வீடியோ.